காவேரி ரொம்பவே பாவங்க. விஜய் காவேரிக்கு பொருத்தமானவரே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அடடா அடடா இது தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிந்தாங்க இருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சில விஷயங்கள் நடந்துருச்சுங்க. எவ்வளோதான் காவேரியுமே பொறுமையாக இருப்பாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவங்க பொறுமையாக இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா இவங்களோட ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சமாச்சும் விஜய் மதிப்பு கொடுக்கணும். அதை இந்த விஜய் பண்ணவே மாட்றாரு. அவரை பொறுத்தளவு இப்போ வெண்ணிலாவை குணப்படுத்தணும். அதுதான் அவரோட மெயின் ஒரு தாட்டாகவே இருக்குது. இப்போது ரீசெண்டாக வெண்ணிலா எப்போ என்ட்ரி ஆனாங்களோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா காவேரி விஜய்க்குள்ள ப்ராப்ளம் மட்டும்தாங்க. ஏன்னா ஓப்பனாக சொன்னால் வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் காவேரியை கொஞ்சம் கூட விஜய் கேர் பண்ணல, ஏன் மதிக்க கூட செய்யலை. அந்த மாதிரி தான் அதை நம்ம காவேரியுமே பார்த்திங்கன்னா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதனால தான் ஒரு பெரிய பூகம்பமாக இப்போ விஜய் காவேரிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை வெடிச்சிருச்சு. எவ்வளோ நாள் தான் காவேரி அமைதியாக இருப்பாங்க. இப்போ விஜய்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் மட்டும்தான் காவேரியை கஷ்டப்படுத்துவாங்களா, காவேரி பேசக்கூடாதா, எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது. ரொம்பவே கரெக்டான விஷயந்தான் காவேரி பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி இருந்தே பார்த்திங்கன்னா பண்ணியிருந்துருக்கணும். ஏன்னா கொட்டை ஒருத்தவங்க குனிஞ்சுக்கிட்டே இருந்தால் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க அதே வேலையை தான் பார்ப்பாங்க. நம்ம காவேரி கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுமையாக தான் இருந்தாங்க. இந்த விஜய் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பார். அதாவது வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், இங்கே வெண்ணிலா கூடயே தான் எனி டைம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா கூட ரொம்பவே அவர் அறியாமலே எப்படி கையை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருந்தார். இந்த இடத்துல காவேரிக்கு எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை கொஞ்சமாச்சும் விஜய் புரிஞ்சு நடந்திருந்தால் நல்லாயிருக்கு. இவ்வளோ தூரம் இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. இவங்க இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா மனசு விட்டு பேசிக்கிற மாட்றாங்க. அதுதாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஒரு மெயின் ரீசனே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவங்க ரூம் பக்கம் போகிறாங்க. எப்படி தான் இவருக்கு மனசு வருதோ தெரியலைங்க. காவேரி அடித்ததுக்கப்புறம் இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா மேலே விஜய்க்கு ரொம்பவே பாசம் இருக்குது. அதுதான் செம்ம கடுப்பாகுது. இதை தாத்தாவுமே பார்த்திங்கன்னா நோட் பண்ணிடுறாங்க. தாத்தா இதுக்கு முன்னாடி விஜய்கிட்ட எதுவுமே பேசல, அந்தளவுக்கு கோவமாக இருந்தாங்க. ஏன்னா தான் சொன்னதை கேட்கலான்னு சொல்லிட்டு விஜய் மேலே அவருக்கு கோவம் இருந்தது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணிலா காவேரி அடித்ததுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே பேசலை. அமைதியாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா விஜயை முறைச்ச மணி கிளம்பிட்டாங்க. இப்போ இதே மாதிரி மறுபடியுமே இந்த விஜய் இன்னும் வெண்ணிலா பக்கமே தெரிகிறது தாத்தாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே தாத்தா விஜய் முறைச்ச மணின்னு நின்றுருக்காரு. இங்கே விஜய் தாத்தாவை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா வெண்ணிலா ரூமை விட்டு வெளியே வந்துட்டு தாத்தாவை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ தாத்தா இருந்துக்கிட்டு என்ன விஜய் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன முடிவு பண்ண தாத்தா, நான் கரெக்டாக தான் இருக்கேன், எனக்கு வெண்ணிலாவை சரி பண்ணணும், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஓகே சரியா, நீ இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், காவேரி மொத்தமாக மாறிடுவா, காவேரி மாறுறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க போகிற, கண்டிப்பாக பாரு அதான் நடக்க போகுது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. ஏன் தாத்தா இப்படி பேசுகிறீங்க, எல்லாமே ஒரு அளவுக்கு தான் விஜய், இப்போது இந்த பொண்ணு காவேரியை அடிக்கிற அளவுக்கு போயிட்டா, இதை நீ நினச்சி கூட இந்த பொண்ணை இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க விடுறையோ, எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் காவேரி அடித்தது கோவம் வருதா, எனக்கும் தான் வெண்ணிலா மேலே அந்த டைம் அவ்வளோ கோவம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. கோவம் வரவரா இப்படி இருப்பார், இது கோவம் வருதுன்னு சொல்கிறாரே, அந்த இடத்துல இவர் என்ன பண்ணார், வெண்ணிலாவை ஒரு வார்த்தை திட்டினாரா, எதுவுமே பண்ணல. இல்லை வெண்ணிலாவை கோவத்தில் இங்கே காவேரியை அடித்த ஒரு கோவத்தில் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை ஒரு அடியாச்சும் அடிச்சிருந்தா சரி, இவர் இப்போ இந்த இடத்துல இதை சொல்கிறது கரெக்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுவுமே பண்ணலை, கோவம் சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். வேறு என்ன பண்ணார். இப்போ தாத்தா கிட்டே எனக்கும் கோவம் வந்தது பாவம் வந்ததுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு.
என் தாத்தா இருந்துக்கிட்டு இந்த விஜய் மரணமண்டைக்கு உரைக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு விஜய். வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே மாறிட்ட. நீனு காவேரியே கொஞ்சம் கூட மதிக்க மாட்ற. பாவம் அந்த பொண்ணு. நீ வந்து காவேரியோட நிலமையிலேருந்து பார்த்தா தான் தெரியும் அவளோட வலி. ஆனால் வந்து நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு காவேரி மாறுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வாழ்க்கையே வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு போகக்கூட அதிக சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீயா மட்டும்தான் இருப்ப. ஏ எந்த ஒரு அளவுக்கு தான் வந்து பொறுமையாக இருக்க முடியும். எல்லா விஷயத்துலையுமே வந்து எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க முடியாது. சரியா? யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி கூட வந்து மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பாவம் அவளுக்கும் மனசு இருக்குல்ல, அதை நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. ஆனால் காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். காவேரி தான் உனக்கு கரெக்டான ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. யோசித்து நல்ல முடிவாக எடு. நீ எடுக்கலைன்னா நானே வந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலமை தான் வரும் சொல்லிட்டேன். ஏன்னா காவிரியை வந்து எனக்கு கஷ்டப்படுத்தி பார்க்க வந்து விருப்பம் கிடையாது. சரியா? அதுவும் இந்த வெண்ணிலா வந்து ரொம்பவே வந்து காவேரியை வந்து கஷ்டப்படுத்திட்டா. இந்த பொண்ணை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டா இன்னுமே வந்து காவேரிக்கு வந்து ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து விஜயுமே பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இங்கே டாக்டரை பார்த்து போய் பேசுகிறதுக்காகவே ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. இங்கே டாக்டர்கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி வெண்ணிலா என் ஒய்ஃபை அடிச்சிட்டா. நான் இப்படி வெண்ணிலாவை பார்த்ததே கிடையாது. நான் இவ்வளோ நாள் அவள் கூட வந்து பழகியிருக்கேன். ஆனால் வெண்ணிலாவுக்கு இவ்வளோ கோவம் வருமான்னு சொல்லிட்டு நான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்ததே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே புலம்பிகிட்ருக்காங்க விஜய் டாக்டர்கிட்ட. இப்போ வந்து விஜய் சொல்கிறாரு, நான் வெண்ணிலாவாக ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்த்துக்கிறேன். இங்கேயே வந்து விட்டுட்டு போய்க்கிறேன். வெண்ணிலாவை நான் வீட்டில் வச்சுருந்தா பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வருது. இதனால் என்னோடய ஒய்ஃபும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். இதுக்காக வந்து நீங்கள் வெண்ணிலாவாக ஹாஸ்பிட்டலில் விட போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இது தப்புன்னு சொல்லிட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயை குழப்பி விட்டுட்ருக்காரு. இல்லை டாக்டர் இப்படிலாம் வந்து நடக்குது. இதனால் வந்து என் ஒய்ஃபு வந்து அஃபெக்ட் ஆகுறதை என்னால் பார்க்க முடியலை. ஏன்னா இப்படி வந்து அடிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வெண்ணிலா போயிட்டா. இதுக்கப்புறமும் அவள் எதனாலும் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்து காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். என்னால் அதை கொஞ்சம் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இவ்வளோ நாள் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டதே வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நீங்கள் தான் வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து நிம்மதி இல்லாமல் தவிப்பீங்க. என்னை பொறுத்தளவு வந்து அவங்களுக்கு எப்படி சரியாகும்னா நீங்கள் தான் மருந்து. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து இருக்கீங்க. உங்கள் ஞாபகம் தான் வந்து வெண்ணிலா கிட்ட மொத்தமாக இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் அவங்களுக்கு மருந்து. நீங்கள் மட்டும்தான் வெண்ணிலாவை சரி பண்ண முடியும் அவங்க பக்கத்தில் இருந்து. அதுவும் வீட்டில் இருந்து மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய்னால் எதுவுமே பண்ண முடியல. எதுக்காக வந்து இங்கே வந்து கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னே தெரில விஜய். அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வெண்ணிலா கூப்பிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். இங்கே வந்து டாக்டர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமா? அட போங்கப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது. இங்கே வேறு வழி இல்லாமல் சரி வெண்ணிலாவை நம்ம வீட்டில் வச்சே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியுமே பார்த்திங்கன்னா வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி விஜய் முடிவெடுத்துறாரு. இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. ரொம்பவே சேடாக இருக்கார். வந்துட்டு பார்த்திங்கன்னா காவேரியை காணாமல் சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. இங்கே காவேரியை என்னதான் விஜய் சமாதானப்படுத்தினாலும் இங்கே வெண்ணிலா நடந்துக்கிட்டதை காவேரினால் கொஞ்சம் கூட வந்து மறக்க முடியல. அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணி நினச்சி அழுதுட்ருக்காங்க இங்கே பால்கனியில். இங்கே சரி காவேரி ரூமில் இல்லாதனால பால்கனியில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்திங்கன்னா காவேரியை பார்க்குறதுக்காக வராரு. அந்த டைமில் காவேரி ரொம்பவே அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கதை விஜயுமே பார்க்குறாரு. அவருமே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட வந்து விஜய் வந்து பேசிகிட்ருக்காரு. 2 பேருமே பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து விஜய் தப்பு பண்ணுறாரு. காவேரியோட மனசு எந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு.
எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கனால வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இதை வந்து காவேரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்க வாயிலிருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் எதுக்காக தான் எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அமைதியாக வந்து காவேரி இருந்து அவர் நார்மலாக பேசும்போது பார்த்திங்கன்னா காவேரியுமே நல்லா தான் வந்து நார்மலாக பேசினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலா டாப்பிக்கை இழுத்தோடனே பார்த்திங்கன்னா காவேரிக்கு செம்ம கோவம் வந்துடுது. இந்த மாதிரி நான் வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் தான் விட்டலான்னு சொல்லிட்டு நான் இங்கே போயிட்டுமே டாக்டர்கிட்ட வந்து பேசினேன். ஆனால் வந்து அவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறது நீ சொல்லு காவேரி, வெண்ணிலா வந்து சரியாக தட்டிக்கும் வீட்லேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல, நீ என்கிட்ட எதுனாலும் சொல்லு, வாயிலிருந்து சொல்லு, அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதனால் வந்து காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து விஜய் பேசுகிறது தான் ரொம்பவே தப்பு. என்ன காவேரி சொல்லணும், ஏன் வந்து அவருக்கே வந்து அது தெரியாதா? தாத்தா தான் வந்து தெளிவாக சொன்னார், நிறையா டைம் அவருமே சொல்லிட்டாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட வந்து இது பேசுகிறது, அது வெண்ணிலாவை பற்றி பேசினாலே அவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டுது. வெண்ணிலாவுக்கு வேற நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து எப்படி வந்து காவேரினால் பொறுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? அந்த இடத்துல வந்து காவேரிக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய்க்கு எட்டவே மாட்டுது சத்தியமாக. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரு முடிவு, காவேரி எடுத்த முடிவு. ஏன்னா விஜய் என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தால் இந்த விஜய் இன்னும் என்ன வேணால் பண்ணுவார், என்ன வேணால் பேசுவார். இங்கே காவேரி இருந்துக்கிட்டு என்கிட்ட எதுக்காக கேட்குறீங்க, நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம், நீங்கள் வந்து நீங்கள் வந்து பழைய விஜய் தான், நீங்கள் இப்போ இருக்கிற விஜய் கிடையாது, நீங்கள் வந்து வெண்ணிலா கூட பழகும்போது எப்படி இருந்தீங்களோ அந்த விஜய் தான் இப்போ என்கிட்ட பேசுகிறது, சரிங்களா, நீங்கள் அப்படி இருந்தாலும் வந்து தப்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இங்கே இதனால் வந்து நம்ம விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. நான் பழைய விஜயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் பழைய விஜயாக இருந்தாலும் சரி, அவங்க பழைய வெண்ணிலாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள முன்னரும் இந்த மாதிரி காதல் இருந்தாலும் சரி, இதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சரியா, நான் வந்து இந்த 2 நாள் தான் என்னோடய சாப்டர் இந்த வீட்டில், அவ்வளோதான் முடிஞ்சிடும், நான் மொத்தமாக போயிடுவேன், இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வித கோவத்தில் தான் வந்து காவேரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. ஏன்னா விஜய் வந்து நார்மலாக பேசுகிற வரையும் அவங்களும் நார்மலாக வந்து இருந்தாங்க. விஜய் சில டைம்லாம் ஃபீல் பண்ணுற பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம காவேரி கூட அவங்கள சமாதானப்படுத்தாங்க. எப்போ இந்த வெண்ணிலாவை பற்றி பேச்சு எடுத்தாங்களோ அப்போவே பார்த்திங்கன்னா இங்கே காவேரிக்கு செம கோவம் வந்துடுது. கோபத்தில் தான் காவேரி வார்த்தையை விடுறாங்க. காவேரி பேசுகிறத கேட்டு விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஊஞ்சலில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஊஞ்சலை ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு. இதை பார்த்த காவேரிக்கு அதுக்கு மேலே கோவம் உச்சக்கட்டத்துக்கு வருது. என்ன இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்களா, என்கிட்டலாம் இந்த மாதிரி அதட்டி பேசுகிறது இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா மாற்றி சண்டை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து காவேரி கோவப்பட, இந்த பக்கம் விஜய் கோவப்பட, 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு மனசு விட்டு பேசாதாங்க இதுக்கு காரணம். இப்போ சண்டை வர்றதுக்கே இவங்களுக்குள்ள காரணம் இதை தான். இங்கே இருந்துக்கிட்டு விஜய் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அப்போ வந்து நான் வந்து பழைய விஜய்ன்னு சொல்லிட்டு நீ பேசுகிறியா, அப்போ நான் உன்னை விட்டுட்டு போனால் பரவாயில்லையா, நீ வேணான்னு தூக்கி போட்டு போனால் பரவாயில்லையா, அப்படி தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துக்கிட்டே கேட்கா. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு அதில் என்ன சந்தேகம், அதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களே, நான் வேணான்னு சொல்லிட்டு தானே முடிவு பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட டிவோர்ஸ்க்கு சைனும் வாங்கிட்டீங்க, அவ்வளோதான், இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போகிறீங்க, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா விஜய் கோவப்படுறாரு. நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா, அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு சொன்னேனா, ஏன் நீங்கள் சொல்லவே கிடையாதான்னு சொல்லிட்டு வந்து காவேரி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. சொன்னேன் தான், ஆனால் அது வந்து முன்னாடி, ஆனால் இப்போது வந்து நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், இந்த கான்ட்ராக்ட்லாம் ஒன்றுமே வந்து பேச்சே கிடையாது, நான் உங்ககிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக எதுவும் கான்ட்ராக்ட் முடிய போது நீ வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னேனான்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் இருந்துகிட்டே கேட்குறாங்க. காவேரி மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிறாங்க, அது சொன்னால் தான் தெரியுமா, நீங்கள் தான் வந்து அந்த வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்களே, உங்களுக்கு வெண்ணிலா தானே முக்கியமாயிட்டா, நானும் தானே அதை வந்து கண்ணார பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு
ஞாபகம் இல்லாத போயே இப்படி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறான், மொத்த ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், என்னை உண்டு இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி இருந்துக்கிட்ட வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டேயுமே, ஆமாம் அதை நீங்கள் சொன்னால் தான் வந்து நான் தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் பண்ணுறதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கோவப்பட்டு, எதனாலும் புரியாமல் நீ பேசணும்னு சொல்லிட்டு எதனாலும் பேசாத காவேரி, அவ்வளோதான் செம்ம கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து காவேரி அடிக்கிறதுக்காகவே வந்து விஜய் வந்து கை ஓங்கிறாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் கோவப்படுத்துகிற மாதிரி தான் வந்து காவேரியுமே சில வார்த்தைகள்லாம் விட்டுட்ருக்காங்க. இப்படி விஜய் காவேரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஃபைட் பண்ணிக்கிறத பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு. முன்னாடி ஸ்டார்டிங்கில் இப்படி அந்த பிடிக்காத டைமில் இப்படி பண்ணிக்குவாங்க, ஒரு சில சண்டைகள் வரும். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து காவேரி வந்து விஜயை வந்து எதுவுமே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினது கிடையாது. சும்மா கிண்டலாக வந்து ஊடால கூட விஜய் வந்து கிண்டல் பண்ண, இவங்களையுமே கிண்டல் பண்ண, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மோதலே வந்து வந்துருச்சு. இது எல்லாத்தையுமே காரணம் அந்த விஜய் தான், விஜய் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து காவேரி கிட்ட வந்து மனசு விட்டு பேசாதாங்க காரணம். அவர் பண்ணதை சில விஷயங்களை வந்து காவேரி வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. அவர் வந்து காவேரிக்காக வந்து ஒன்று பார்த்து பண்ணுறாரு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து அந்த அக்ரிமெண்ட்டு விஷயம் அதை வந்து அவங்க ஒரு பக்கம் தப்பாக நினச்சிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு சைன் வாங்கினதா நினச்சி ஒரு பக்கம் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கினதை காவேரி தப்பாக நினச்சிருக்காங்க. அதை இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரிக்கு வந்து புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டார். அதை தவிர வந்து மற்ற எல்லாமே பண்ணுறாரு. காவேரி கிட்ட கோவப்படுறது கொஞ்சம் கூட கரெக்டே கிடையாது. தான் மேலே தப்பை வச்சுக்கிட்டு காவேரி மேலே வந்து கோவப்படுறாரு விஜய். என்னதான் இவரை சொல்கிறது, காவேரி வந்து எவ்வளவோ பொறுமையாக இருந்ததுக்கப்புறம் தான் பொறுத்துக்க முடியாமல் தான் இப்போ வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. காவேரி பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்படி தாங்க இனிமேல் வந்து காவேரி இருக்கணும். விஜய் கீழே இருக்கவே கூடாது, விஜய்க்கு சரிசமமாக இருக்கணும். என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்து அவங்க பேசணும், பேசினா தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். காவேரியோட குழப்பம் தீர்ந்ததோ இல்லையோங்க, ஆனால் இந்த ராகினியோட குழப்பம்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்டுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரியோட ஃபேஸ் மாறினால இங்கே ராகினி அப்போ என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போது இங்கே விஜய் காவேரி 2 பேருமே பேசுகிறது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ராகினி ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். இங்கே நம்ம காவேரியுமே விஜய்கிட்ட பேசும்போது, அவ்வளோதான் நான் கான்ட்ராக்டு அந்த டேட்டு முடிஞ்சதுமே நான் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேற சொல்லியிருப்பாங்க. அதையுமே கேட்டு இந்த ராகினி செம்ம சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஹாப்பி தாங்க. அவ்வளோதான், ஒரு தொல்லை விட்டு தொலைஞ்சிருச்சு. எப்போரா வந்து காவேரியை வீட்டை விட்டு அனுப்பிச்சுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்னுமே பிளான் பண்ண எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா காவேரியே வந்து வீட்டை விட்டு போகிறாங்களே, அதனால தாங்க. இதுதான் பெரிய ட்விஸ்ட்டே. போங்க. நீ வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறு தான், அதிரடியாக இருக்க போகுதுங்க. அவ்வளோதான். டேரக்டர் சார் பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சுருக்காரு காவேரி விஜயை. 2 பேர்த்திக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா ஃபைட்டு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நேரடி மோதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குமரன் விஜய்க்குள்ளே ப்ராப்ளம் வரப்போகுது. அப்புறம் இங்கே காவேரியோட மொத்த குடும்பம் வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க. காவேரி விஜய் பிரிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுங்க. அதனால் மனசை கொஞ்சம் பார்த்திங்கன்னா தைரியப்படுத்திக்கணும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல.